யாரை ஏமாத்துறீங்க? வீராசாமி அவர்களுடைய பையன் நடத்துற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லி கொடுப்பீங்க. ஸ்டாலினோட மகன் நடத்துற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பீங்க. அதே மாதிரியா நம்ம TR பாலு அவர்களுடைய கிங்ஸ்டன் ஸ்கூல், அதே போல துரைமுருகன் மகன் கேட்டா சொல்றாங்க அது CBSE பாடத்திட்டத்தில் இருக்கான். நான் கேட்கிறேன் அதுகிட்ட நீ ஏன் போனேங்கிறேன். உங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் என்ன? சமச்சீர் கல்வி. அதனால எங்க போராட்டம் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி இல்ல, சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்ற சொல்லி. கல்வி சேவை செய்ய வேண்டும் என்றால் ஏன் சமச்சீர் கல்வி கூடங்கள் நீங்கள் துவங்கக்கூடாது? அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க புழப்பு நடக்க இந்த பத்திரிகையாளர்கள் பூரா DMK கையாட்கள், அறிவாலய பத்திரிகையாளர் கோபாலபுரத்துக்காரனா தெரியாது எனக்கு. ஆனா அவங்க எல்லாம் சொல்றான் CBSE பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துருங்களேன்னு. CBSE பாடத்திட்டம் எதுக்காகிறேன். ஆகவே நண்பர்களே, தமிழக மக்களை முட்டாளாக வைத்திருக்கின்ற திராவிடன் மாடல் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதெல்லாம் திருமணம் கடந்த உறவு மாடல், திராவிட மாடல். அதுக்கு எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசனும் சாமி சிதம்பரனானும் எழுதிய புத்தகங்களை எடுத்து படிச்சா திராவிட மாடலை கண்டு மக்கள் காரி துப்புவார்கள். அவ்வளவு மோசமான சித்தாந்தம், பாரம்பரியம் கொண்ட இந்த இழிந்த சக்தி, தீய சக்தி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தாக வேண்டும். ஏனென்றால் நேற்றைக்கு பாதிரியார் கஸ்பர் என்ன சொல்லி இருக்காரு? 40% இந்தியாவை வெற்றி கொடுன்னு கேட்கணும்னு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், தேசபக்தி என்பது எள்ளு முனை அளவேனும் இருக்குமானால் நாளை காலையில இந்த ஜெகத் கஸ்பரை கைது பண்ணணும்.